மெகா கமலேஸ்வரில் நிற்கிறேன். தேதி வரைக்கும் பெறலாம். இங்கே அதிகமான வாடிக்கையாளருக்கு வந்து அதிகமான ஆஃபர் வந்து வழங்கினோம். அதுவும் லைனில் வந்து பில் போடுறதுக்கு அதிகமான க்ரௌட் வந்து நிற்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன் இந்த மாதிரி நிற்கிது. அதிகமான ஆட்கள் வந்து முகம் காட்ட விரும்புவானோ தான் பிரச்சனை. இந்த மாதிரி காட்டிக்கொள்கிறேன். எந்த பஞ்சாயத்து அதிகம் போனது? போயிட்டு எல்லாம் போயிட்டு இப்போ நாங்கள் முதலாம் மாடிக்கு போகிறோம். இந்த மேலே போகிறதுலேருந்து பார்க்கல தெரியுது பாருங்கள் வியூ எவ்வளோ ரோட் நிற்கிறாங்கன்னு சொல்லி. இதில் நாங்கள் பார்க்க சார் நல்லா இருக்குங்க. இதான் வித்தியாசம். இப்போ அதுக்கப்புறம் வந்து புது டிசைனுகள் 1 வந்து க்ரௌட் வந்துகிட்டே இருக்கு. இப்போ 2ஆம் தேதியோட இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் கொஞ்சம் கூட அதோட இன்னைக்கு கூடுதலாக சாரி ஐட்டங்கள் போகுது. அது இல்லாமல் அடுத்தது டொப் ஐட்டங்கள் போகுது. இதே மாதிரி வந்து உங்களோட கடையில் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வணக்கம். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் மெகா கமலேஸ்வரில் நிற்கிறேன். தெரியும் உங்களுக்கு 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் மெகா கமலேஸ்வரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகப்படியான ஆஃபர் வழங்கியிருக்கிறோம். நான் 1ஆம் தேதி காணொலி பதிவிட்டிருந்தேன். அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்து சன நெரிசல், அதிகமான வாடிக்கையாளர் வந்து அதிகமான உடுப்புல கொள்வனை செய்யுதுன்னு சொல்லியிருந்திருக்கேன். அப்போ அந்த வகையில் வந்து இன்றைக்கு நான் வந்திருந்தேன். க்ரௌட் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும்ன்றதாக வந்திருந்தேன். இந்த மாதிரி வந்து நான் நினைக்கிறேன் 3வது கடை வந்து பதிவு செய்கிறேன்னு நினைக்கிறேன். நான் காணொலி பதிவு செஞ்சு க்ரௌட் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்து 3வது காணொலியாக வந்து இந்த கடை வந்து மெகா கமலேஸ்வரிக்கு பதிவு செய்கிறேன். 20ஆம் தேதி வரைக்கும் பெறலாம். இங்கே அதிகமான வாடிக்கையாளர்கள் வந்து அதிகமான ஆஃபர் வந்து வழங்கினோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி அதிகமான கூட்டம் வந்து நிற்கணும். அதுவும் லைனில் வந்து பில் போடுறதுக்கு அதிகமான க்ரௌட் வந்து நிற்கணும். நாங்கள் இன்றைக்கி இங்கே என்னென்ன ஆடைகள் அதிகம் கொள்வன போனது, யாராவது கதைக்கு கிடைச்சா கதை பின்னமென்று சொன்னால் அவங்களோட கதைச்சு பார்க்கக்கூடிய இருக்குமென்று நம்புகிறேன். பார்ப்போம். மறக்காமல் எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அழைக்கலாம். மெகா கமலேஸ்வரி வந்து எங்கே இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து 189 பவர் ஹவுஸ் ரோட் யாழ்ப்பாணம் என்ற அட்ரஸில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் சரியாக இந்த பில்டிங் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா மெடிசின் இந்த பில்டிங்கு முன்னாலே இருக்குது வந்து மெகா கமலேஸ்வரி. நீங்கள் வரலாம். இன்றைக்கு வந்து அதிகமான சன க்ரௌட்டாக இருக்குது. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளுக்கு போவோம். ஹெல்மெட் பேக்கரும் வெரி பிஸியாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உள்ளுக்கு சரியான க்ரௌட் நிற்கிது. நாங்கள் உள்ளுக்கு போயிட்டுப்போம். காணொலி பதிவு செய்ய அதிகமான ஆட்கள் விரும்ப மாட்டாங்களா தான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான க்ரௌட் வந்து நிற்கிது. இங்கே உள்ளுக்கு வில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைனில் இதை பார்க்கணுன்னு வந்தோம். அதிகமாக பாருங்கள் க்ரௌட். உங்களை எடுக்கலாம் தானே? என்ன மாதிரி க்ரௌடு சொல்லுங்கள் பிரச்சனை எப்படி பிடிச்சி சொல்லுங்கள். பரவாயில்ல க்ரௌட் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். ஜனத்தோட நிற்கிறதால கொஞ்சம் பிஸியாக நிற்கிறோம். என்ன மாதிரி க்ரௌட் வந்து நல்ல க்ரௌட் நிற்குது. எந்த சாரி அதிகமாக போனது? அதிகமாக சில்க் காட்டன்கள், சாஃப்ட் சில்க்குகள், போர்டர்லெஸ்கள் அதெல்லாம் போகும். இந்த சாரி 2000 சாரி 3வது நாள் என்ன? அதோட 3வது நாள். முதல் நாள் தான் நல்ல க்ரௌட். அன்றைக்கு கூட கூடவா? டே கூட அதோட கூட சரி அண்ணா பிஸியில் நிற்கிறார். ஓகே சரி ஓகே நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன் இந்த மாதிரி நிற்கிது. அதிகமான ஆட்கள் வந்து முகம் காட்ட விரும்புவானோ தான் பிரச்சனை. இந்த மாதிரி காட்டிக்கொள்கிறேன். பிஸியாக நிற்கிறீங்க. எப்படி க்ரௌட்? சும்மா நீங்கள் வேலை செய்ய பிரச்சனை இதுக்காண்டி இல்லை. நீங்கள் வேலை செய்ய க்ரௌட் என்ன மாதிரி? என்ன பஞ்சாயத்து அதிகம் போனது? அதிகம் அந்த 2 பீஸ் போயிட்டு எல்லாம் போயிட்டு அதில் இப்போ திருப்பி 2500 கொண்டு போனது நாங்கள் அதான் இருக்குது. 2 பீஸ் எல்லாம் போயிட்டு வந்துருக்கா? 2 பீஸ் 2500 வந்துருக்கேன். ஆனால் கவுண்டர் காலியான மாதிரி தெரியலையே. நீங்கள் 3 பீஸ் இதுக்கலாம் ஒவ்வொரு இதாலும் இதுக்கலான் இருக்கு. ரீஃபில் பண்ணி வச்சுக்கிறீங்க. ரைட் இந்த பாருங்கள் இதில் எல்லாம் அப்படியே பூச்சி வச்சுக்கிறாங்க அடுத்தது. சரியா நன்றியா. ஓகே மேலே போய் பார்ப்போம். போய் சேர்க்க இப்போ நாங்கள் முதலாம் மாடிக்கு போகிறோம். இந்த மேலே போகிறதுலேருந்து பார்க்கல தெரியுது பாருங்கள் வியூ எவ்வளோ ரோட் நிற்கிறாங்கன்னு சொல்லி. அப்படியே சாரி எல்லாம் வந்து குழம்பி போயிருக்கு. அந்த மாதிரி அப்படி எடுத்து வச்சுக்கலாம். சாரி செக்ஷன் தான் அதிகமாக நாக்கில் பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்கள். கீழே தான் க்ரௌட். இது மேலே என்ன மாதிரி இருக்கோ தெரியல. பார்ப்போம் வாங்க போவோம் மேலே. பாய்ஸ் இந்த செக்ஷன் எம்டியாக இருக்குது. க்ரௌடு காணையில் முழுக்க கேர்ள்ஸ் இந்த செக்ஷன் தான். இதில் 1-2 பேர் தான் அதில் நிற்கணும். மற்றது குறைவு. நாங்கள் அடுத்த செக்ஷன் போய் பார்ப்போம் மேலே. இது வந்து அடுத்த செக்ஷன். இது வந்து ஓரளவுக்கு நிற்கிறாங்க க்ரௌடு. ஓரளவுக்கு நிற்கணும். இதில் பாப்பம் கேட்டு பார்க்க முடியுங்களா காய்ச்சி. இது டாப் செக்ஷன். என்ன இது பாருங்களேன். டொப்பெல்லாம் குவிஞ்சு போய் கிடக்கு. இதில் கொஞ்சம் டாப் எடுக்கிறது சனம் நிற்கணும். இதில் என்ன மாதிரி க்ரௌட்?
ஓமண்ணா இப்போ கொஞ்சம் க்ரோட் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நல்ல சீசன் தானே. பட்டு சாரி என்ன மாதிரி போனது? ஓ பட்டு சார் எல்லாம் மூவிங்காக போய் கொண்டு இருக்கு. இதெல்லாம் அங்கே பார்க்காத சார் நல்லா இருக்கு. எல்லாம் வித்தியாசம். இப்போ அதுக்கு அப்புறம் வந்த புது டிசைனுகள். ரைட் ரைட் ரைட். இன்றைக்கு க்ரௌட் இருந்தால் முதலாம் தேதி நல்ல க்ரௌட். முதலாம் தேதி வந்து க்ரௌட் வந்துകൊണ്ടே இருக்கு. இப்போ ரெண்டாம் தேதி தான் நான் வீடியோ முதலாம் தேதி போட்டா ரெண்டாம் தேதி வந்து அதுலேருந்தே விதமாக கேட்கினா சாமானும் போய் கொண்டு ஒரே மாதிரி எல்லாம் கேட்டு வரீங்க. ரைட் ரைட் நல்லா இருக்கு இந்த சாரி. ரைட் நன்றி நன்றி. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய க்ரௌட் இருக்குன்னா ஆக்கல முகத்தை பிடிக்கலாம் இருக்கு. அதான் பிரச்சனை. யார் பேசி விட்டுருவாங்களோ. என்ன மாதிரி க்ரௌட்ண்ணா? க்ரௌடு இப்போ நீங்கள் பார்க்குறதே தெரியுதானே, நல்ல க்ரௌடு. எதிர்பார்த்ததோட கூட வந்துச்சா ரெண்டாம் தேதி நல்ல க்ரௌட் வந்துச்சா? ரெண்டாம் தேதியோட இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌட் கொஞ்சம் கூட. அதோட இன்னைக்கு கூட. ரைட் ரைட். இன்னும் 20ஆம் தேதி மட்டும் இருக்கு என்ன இந்த ஆஃபர்? இந்த ஆஃபர் 20ஆம் தேதி மட்டும் இருக்கும். நீங்கள் பார்க்க தெரியுமா, நல்ல க்ரௌட் இருக்கு. அதிகமாக வந்து என்ன ஆடைகள் வந்து கொள்வனை செய்யுது? கூடுதலாக சாரி ஐட்டங்கள் போகுது. அது இல்லாமல் அடுத்தது டொப் ஐட்டங்கள் போகுது. நார்மலாக மற்ற 2 பீஸ் ஐட்டங்கள் அது நார்மலாக போய் கொண்டிருக்கு. லைன்ல இருந்து போடுறாங்க எல்லாரும். என்னண்டு லைன்ல நின்று பில் போடுப்படுதோ. காலமா க்ரௌட் கூட இருந்தே இல்லை இப்பதான் க்ரௌட் கூட? காலமா கொஞ்சம் க்ரௌட் இருந்தது. அதுக்கு மதியத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அதோட கொஞ்சம் கூடிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல க்ரௌட் இருக்கு. இந்த மாதிரி தான் காட்டலாம் மேலே இருந்து. இதில் வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. ஓகே ரைட். சரிண்ணா நன்றி அண்ணா. ஓகே நன்றி. ரைட்டு. நாங்கள் இப்போ உள்ளுக்கு போயிட்டு வந்து காலையில் 10 செஞ்சிருந்தோம். எல்லோரும் வந்து முகத்தை எடுக்க விரும்ப மாட்டோம். அதை வந்து நார்மலாக மேலால் காட்டியிருந்தோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான க்ரௌட் இருந்துன்னு சொன்னாங்க. முதலாம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி மட்டும் இந்த மாதிரி வந்து அதிகமான ஆஃபர் வந்து வழங்கினோம். இதே மாதிரி வந்து உங்களோட கடையில் வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதே மாதிரி டிஸ்பிளேயில் தரேன். இன்னொரு நல்ல ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.